சரி, இதெல்லாம் குடுத்துக்கினே இருக்கிறீங்க. இந்த இடையில எத்தனை கேஸ் போயிருக்குது? 1978ல கேஸ் போச்சு கர்நாடகாவுல. ம். அது என்ன வழக்கு அது கர்நாடகாவில்? இதே டீசல் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போடுறாங்க. மாதிரி கங்கமான ஒரு பொம்பளை கேஸ் போடுது சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போடுறாங்க கவர்மெண்ட். உடனே அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு? ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டு வந்து நில பாதுகாப்பு சட்டம் 1970 எங்க கொண்டு வருது? கர்நாடகாவில். சரி, கொண்டு வந்து 78ல கொண்டு வந்து அந்த மக்களுக்கு பாதுகாப்பு வந்துச்சு. நில பாதுகாப்பு நீ வந்து பண்ணக்கூடாது, எதனா பண்ண அதிகாரிகளுக்கு தண்டனை அப்படின்ற ஒரு பாதுகாப்பு கொடுத்துச்சு. அந்த பட்டியல் சமூக இடத்தை வேற யாரும் எடுக்கக்கூடாது, அதிகாரிக்கு தவறா பண்ண நடவடிக்கை எல்லாமே ஒரு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்துச்சு. அதே இந்தியாவுக்குள்ள இந்த தமிழ்நாடு இருக்கு. அதே சட்டம் இங்க செயல்படணும் இல்லையா? இதுவரை எத்தனை வழக்கு இங்க வந்திருக்குது? வழக்கு வரும் உடனே ஒரு சுற்றறிக்கை. இந்த திராவிடம்ன்றது நம்ம ஒரு அரசியலுக்குன்னு சொல்ல வரல. இவர்கள் எல்லாருமே பொதுவாக இந்த பட்டியல் சமூக மக்களினுடைய நலனுக்குன்னு அக்கறை இல்லாமல் இருந்தாங்கன்னு சொல்றீங்களா? நான் சொல்றேன், இந்த ரெக்கார்ட் சொல்லு சார். நான் சொல்ல என் வயசு சொல்ற வயசா எனக்கு இந்த ரெக்கார்ட் சொல்லுது. இவங்க யாரு எங்களுடைய நில அதிகாரத்துக்கு எதிராக இன்னி வரை இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு வரேன். 6 மணி நேரம் பேசுகிற விஷயம் இது. நீங்கள் என்னை அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் முடிச்சிட முடியாது இதை. அதுக்கு பிற்பாடு என்ன பண்ணாங்க? இந்த கவர்மெண்ட் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குது.